வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று புதன்கிழமை என்எஸ்சி 18.70 புள்ளிகள் ஏற்றத்திலும் பிஎஸ்சி 3.40 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சுங்க சார். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? சந்தை மறுபடியும் அந்த 26,000 புள்ளிகள் அந்த ஒரு லெவல் வரும்பொழுதே நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த 26,000 புள்ளிகள் எட்டும் பொழுதே ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு தயக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினமும் அதே தான் சந்தையில் பிரதிபலித்தது. ஐ திங்க் நேற்றைய தினத்தோடைய ஹை பார்த்தீங்கன்னா 26,009 புள்ளிகள், 26,009. அங்கிருந்து சந்தை ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுண்டா இருக்கலாம், அது கன்சாலிடேஷன் சொல்லலாம். பட் ஐதர் வே அது க்ளோஸ் செய்யும்பொழுது அந்த ஹையை விட்டு ஒரு 50-60 புள்ளிகள் குறைவோடு சந்தை முடியும் பொழுது 25,953. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம 26,000 தொட்ட உடனே ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுண்ட். இரண்டாவது 26,000 புள்ளிகள் தாண்டி நமக்கு ஒரு க்ளோசிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அதை நம்ம பார்த்து வருகிறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஆன் ஒன் சைட். இரண்டாவது ஒரு பார்வையில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த சார்ட் வடிவத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் சார்ட்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோயிங் டவுன் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் சந்தை நமக்கு தருகிறது. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற எடுக்க போகுமானால் 26,029, ஸோ 26,029 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 26,070, 26,140 இந்த 3 ரெசிஸ்டன்சஸ் இனிமேல் அடுத்து ஒருவேளை சஸ்டெயின் ஆகி இன்னைக்கு சந்தை அந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகி ஏர்முகமாக சென்றால் இந்த 3 ரெசிஸ்டன்சஸ் மனதில் வைத்து, அதே போல சப்போர்ட்ஸ் அப்படின்றது 25,910 அப்படின்ற இனிஷியல், அங்கிருந்து ஆக்சுவலா 25,910 to 25,880 இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அதை அடுத்து 25,840, அதுக்கப்புறம் 25,800 to 780 இது மூன்றாவது சப்போர்ட்டாக வைத்து சந்தைக்குள் நுழையலாம். பட் ஐ திங்க் இது ஸ்டில் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவ், இந்த வாரம் துவக்கத்துல நம்ம பேசிக் கொண்டிருந்தது 25,780 புள்ளிகளை டிஃபெண்ட் செய்து விட்டால் சந்தை ஏர்முகமாக செல்லுகின்ற வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக தான் இருக்கிறது அப்படின்றது. இது ஹோல்டிங் அபவுட் 25,780. ஸோ அந்த சொன்ன ஃபர்ஸ்ட் அண்டர்லைங் ஃபேக்டர் ஃபார்மா இருந்தாலும் inability to cross 26,000 convincingly இதுதான் நமக்கு தொடர்ச்சியாக 3-4 நாட்களாக அந்த ஒரு ஸ்ட்ரகிள் கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அண்ட் தட் பிகம்ஸ் அவர் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர் டு வாட்ச் ஃபார். ஸோ ட்ரெண்டு கொஞ்சம் அபிஷா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரென்த் நமக்கு சந்தை நிரூபித்தால் ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஏர்முகமாக சந்தை செல்லும் என்றது உறுதிப்படுத்தி நமக்கு சொல்ல முடியும். ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் இன்றைக்கு மறுபடியும் ஓப்பன் ஆனது. நேற்று ஒரு நாள் பொது விடுமுறையாக இருந்தது. ஸோ நிக்கே 225 10 புள்ளிகள் சரிவோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஓப்பனிங் ஆஃப்டர் த ஹாலிடே எஸ்டர்டே. ஸோ போஸ்ட் எலெக்ஷன் ரேலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு தற்போதைய நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-11 புள்ளிகள் சரிவோடு இருந்தது. ஹேங்செங் துவக்கத்திலிருந்தே ஒரு இறக்கம், இன்றைக்கு ரொம்ப ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சியோடு தான் சந்தை ஆரம்பத்திலிருந்தே வர்த்தகம் நடந்து வருகிறது. ஸோ ஹேங்செங் 185 புள்ளிகள் சரிவோடு வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதே போல டவ் ஜோன்ஸ் நேற்றைய தினம் ஒரு இறக்கத்தை சந்தித்து அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பிளாட்டா இருந்து ஒரு 67 புள்ளிகள் இறக்கத்தோடு தான் சந்தை முடிந்தது நேற்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில். முக்கியமாக ஓரிரு காரணங்கள் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தும் இருக்கிறது. ஒன்று யுஎஸ் ஜாப்ஸ் டேட்டா அந்த ஜாப்ஸ் டேட்டா மிகவும் ஸ்ட்ராங்கா வந்ததை நம்ம பார்த்தோம். முக்கியமாக அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் செய்தது 55,000 புதிய வேலை வாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்த்தது. பட் ஹவவர் ஆக்சுவல் நம்பர்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிலேட் ரிப்போர்ட். பட் ஆக்சுவல் நம்பர்ஸ் வெளியிடும் போது 130,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கியதாக அந்த ரிப்போர்ட் சொன்னதே சந்தைக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வாஸ் பாசிட்டிவ். இரண்டாவது யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுடைய இந்த ட்ரம்ப் கனடாக்கு எதிராக
அமல்படுத்திய அந்த டாரிஃபுக்கு ஓட் செய்யறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த அதாவது அந்த அந்த ஹவுஸ் வந்து இந்த ட்ரம்ப்போடைய இந்த ஒரு 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 ஆக்ஷன் வந்து டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஓட்டாக இது இருக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கிறாங்க. தட் இஸ் தி ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவருக்கு அந்த வீட்டோ பவர்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு வந்து ஹவுஸோடைய ஓட்டு வந்து வீட்டோ பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கிறது. பட் நெவர்தலெஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எதிர்ப்பு ஓவரால். இன்ஃபேக்ட் அவருடைய சொந்த பார்ட்டியிலேருந்து கூட இந்த இந்த மாதிரி டாரிஃப்ஸ் வந்து அமல்படுத்துறத வந்து எதிர்த்து ஓட் செய்வார்கள் அப்படின்றதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அதுவும் சந்தை மீது ஒரு ஓவர் ஹேங்காக இருக்கும் பட்சத்தில் சந்தை வந்து நேற்றைய தினம் அந்த 60 புள்ளிகள் எக்ஸெட்ரா ஒரு சரிவோடு தான் முடிந்ததை பார்க்கிறோம். ஸோ அந்த அவுட்கம் வந்து எப்படி இருக்கும்ன்றது ஒரு எதிர்பார்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சந்தைகள் முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம். ஆல்சோ அந்த ட்ரேட் டீல் வந்து ராட்டிஃபிகேஷன் வந்து நேற்றைய தினம் நீங்க கவனிச்சிருப்பீங்க நிவேதா. நான் முதல்ல இருந்து அந்த டீலை பத்தி சொன்னது, டீலெல்லாம் நல்லா இருக்கு, பட் 500 பில்லியன் நம்ம எப்படி கட்டாயமா வாங்க போகிறோம் 5 வருஷத்துக்குள் அப்படின்றது நான் முதல் நாள்ல இருந்து அந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆமா, நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து அந்த வேர்டிங்ஸ் மாத்திருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா அது வந்து இன்டென்ட் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் இன்டென்ஷன் தான் அது. ஸோ அதனால அது ஒரு ஃபண்டமெண்டல் காரணியாக இருந்து நமக்கு அது அகேன்ஸ்டா செல்லாது. பட் இதுதான் ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது. ஸோ அது அது நமக்கு இன்டென்ஷன் இருந்தாலும் செயல்படுத்தவில்லைனாலும் அது வந்து நமக்கு அகேன்ஸ்டா வந்து வராது. ஏன்னா நம்மளால அது சாத்தியம் ஆகாது என்பதுதான் அதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது வந்து கொஞ்சம் டேப்பர் டவுன் பண்ணிடுது. ஸோ இது எல்லாமே இந்த ட்ரேட் டீல், இப்படி ஒரு ட்ரேட் டீல் யாராவது சைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது, ரொம்ப தெளிவாக இருந்தது. நமக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஹரிடா ஒரு டீல், எதுக்கோ என்ன காரணிக்கோ என்ன கம்பல்ஷனுக்காகவோ இவ்வளோ ஹரி பண்ணி எப்படி இவ்வளோ நாள் தாமதித்தோம். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு கிளியரான ஒரு பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் மாதிரி இருந்திருக்கும். டெய்லி வந்து அவசரத்தில் ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு பண்ணி வார்த்தைகளை மாற்றி இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல் ஸ்ட்ரக்சர் பண்றது எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது முதல் முறையாக. பட் நெவர்தலெஸ் இது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தான். அந்த ட்ரேட் அத்தாரிட்டிஸும் கன்ஃபியூஷன் தான், நமக்கு முதலீட்டாளர்களுக்கும் கன்ஃபியூஷன், சந்தைகளுக்கும் அந்த கன்ஃபியூஷன் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இந்த கிளாரிட்டி முழுமையாக இதுதான் ஃபைனல் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனை நம்ம பின்வைத்து அடுத்த கட்ட மூவ்மெண்ட்ஸுக்காக சந்தை வந்து ரெடியாக இருக்கும். பட் ஓவர்சீஸ் இம்பேக்ட் ஆஃப் ஃபாரின் மார்க்கெட்ஸ், அதாவது சர்வதேச சந்தை நம்ம சந்தைக்கு தரக்கூடிய அந்த பாசிட்டிவ்ஸ் எதுவுமே பெரிய அளவில் தற்போதைய நிலைமைக்கு சர்வதேச சந்தையிலிருந்து கிடைக்காது. ஸோ வி ஹேவ் டு ட்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அடிப்படையில் தான். ஏன்னா பெரிய அளவில் அங்கேருந்து பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எதுவுமே நமக்கு வரவில்லை. எஃப்ஐஎஸ் நேற்று வாங்கியிருந்தாங்களா சார்? ஆமா, தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல அது 943, ஸோ 943 கோடிக்கான நெட் பையர். எதிலும் இது வந்து ஒரு தொகையான்னு கேட்டா எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை. பட் நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் என்ன, பல வருடமாக இவங்க தொடர்ச்சியாக செல்லர்ஸா இருக்கக்கூடியது தொடர்ந்து 3 நாட்களாக எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது மட்டுமே 4 நாட்களாக தொடர்ச்சியாக பையர்ஸா இருக்கிறாங்க என்பதுதான் நமக்கு ஒரு ஆறுதல். பட் இந்த பையிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப வைட் வேரியன்ஸோட பண்றாங்க பாருங்க. அந்த 4 நாட்களோட பையிங் பேட்டர்ன் பாருங்க. 1950, 2254, திடீரென்று 69 கோடி, நேற்றைய தினம் வந்து 943. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லையா. ஸோ அவங்களுமே இது ஒரு ஸ்டெடி அண்ட் கிளாரிட்டி, அவங்களுக்கு வந்து இது ஃபர்மா நம்ம தொடர்ச்சியாக பை செய்ய வேண்டும், இது வந்து இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ், இதெல்லாம் நெகட்டிவ்ஸ், இந்த பாசிட்டிவ்ஸ் ஆர் கிரேட்டர், அந்த மாதிரி ஒரு உறுதிப்படுத்தும் வகையில ஒரு கன்வின்சிங்கான சஸ்டெயின்டு பையிங் நடக்கவில்லை. 4 நாட்களாக பை பண்றாங்க. பட் அந்த லெவல்ஸ் பாருங்க, அதாவது நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னு வைங்க, ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா அது படிப்படியாக குறைய வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டுமே ஒழிய இல்ல ஒரு நமக்கு சம்திங் லைக் தட் ஒரு ஸ்டெடி பேட்டர்ன் இருக்கணும் இல்லையா. பட் இது வந்து எப்படி இருக்கு, திடீர்னு நம்ம ஜுரம் வந்து 102, அடுத்த நாள் வந்து நார்மல்,
மூணாவது நாள் வந்து 100, திருப்பி சப்நார்மல், திருப்பி 104, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஃபிளக்சுவேஷன் இருந்தா இந்த பேட்டர்ன் வந்து புரியறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் எஃப்ஐஎஸ் ஆர் டூயிங். இதனால நமக்கு ஒரே ஒரு ஆறுதல், தொடர்ச்சியாக 4 நாட்கள் பையர்ஸ் இருக்கிறாங்க தான். மற்றபடி இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பைஸ் வந்து ரொம்ப இராட்டிக்கா இருக்கு. வைல் வி மே பி ஹாப்பி இன் த ஃபேக்ட் 4 நாட்கள் தொடர்ச்சியாக பையரா இருந்தாலும் it is not I think we have to wait for greater conviction from the FIS. ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து நேற்று தினம் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட்ல இறங்கினாங்க. 125 கோடிக்கான நெட் செல்லரா மாறிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிஐஎஸ் ஆப்போசிட் சைடு பண்ணிட்டாங்க. ஸ்மால் செல்லிங், அவங்க வந்து கெட்டிங் இன்டு ஸ்மால் பவுட்ஸ் ஆஃப் செல்லிங் அப்படின்றத பார்க்கிறோம். கடந்த 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை இவங்க வந்து நெட் செல்லரா மாறுறது. ஸோ அங்க பொசிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், சேர்ன், ப்ராஃபிட் டேக்கிங் எல்லாம் சேர்ந்து டிஐஎஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புறத்துல, இந்த சைடு எஃப்ஐஐஸ் வந்து பையர்ஸா இருந்தாலுமே இன்கன்சிஸ்டன்சி இன் பைங், அந்த பையிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்டில் அவேட்டிங் ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் தேர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பை. தங்கம் வெள்ளி நீங்க சொன்ன பவுண்டரிக்குள்ளேயே இருக்குங்க சார். இனி அடுத்து என்ன ஆகலாம்? கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? இன்ஃபேக்ட் கோல்டு வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கிறது. ஐ திங்க் வி ஆர் நாட் yet அவுட் ஆஃப் த சேனல். ஸோ இட் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் அந்த ஒரு சேனலுக்குள்ள தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் $5062 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது. பட் $5000 அந்த லெவலுக்கு மேலே தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகி வருகிறத பார்க்குறோம். வெள்ளி ஆக்சுவலி கொஞ்சம் இராட்டிக்காக இருந்தது. $80, 81 வந்து மறுபடியும் 83 வரைக்கும் பவுன்ஸ் ஆகி we saw $84 yesterday ஸ்பாட் மார்க்கெட்ல. இன்ஃபேக்ட் வெள்ளி வந்து ஒரு 6% ஏற்றத்தை சந்தித்தது நேற்றைய தினம் ஈவினிங், அதாவது நேற்று மாலை எம்சிஎக்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 6% ஏற்றத்தோடு இருக்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ பட் இப்போ சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா $83, $84 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்லையும், காப்பர் வந்து $5.97 ஒரு பவுண்டுக்கான லெவல் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் பிலோ $6 அங்கே ட்ரேட் ஆகி வருகிறதை பார்க்குறோம். கச்சா எண்ணெய் வந்து ஆல்மோஸ்ட் அட் $65 பேரல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில். அதில் வந்து அந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தை, இன்ஃபேக்ட் யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை நடக்கும் பட்சத்தில் அதோடைய அவுட்கம் எப்படி இருக்கும் என்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இது எதனால இவ்வளோ நமக்கு வாலட்டைலாக இருக்க வாய்ப்புகள் இவ்வளோ ஹையா இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகுமானாலும், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம், அந்த ஸ்ட்ரெய்ட் வழியா தான் உலகத்துல இருக்கக்கூடிய 20% கச்சா எண்ணெய் வந்து உலகத்துல பாஸ் ஆகக்கூடிய, அதாவது கப்பல் வழியாகவும் சரி, கண்டெய்னர் வழியாகவும் சரி, தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு தி ஆயில் ஃப்ளோஸ். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிராசிங். ஸோ இதுல அண்ட் ஸோ கல்ஃப், பர்ஷியன் கல்ஃப்ல வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வந்து தாக்கப்படுமா, இல்லை அங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு பாதிப்பு வருமா என்பது ஒரு புறம். இரண்டாவது, ஈரான் அப்படின்றது கடந்த வருஷம் 2025 மூன்றாவது லெவல், தேர்ட் பிகெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது டெஃபினட்டாக ஆயில் சப்ளைஸ் வந்து ஒரு பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் பிளஸ் ஈரான் பீங் தேர்ட் லார்ஜஸ்ட் சப்ளையர், இவங்க மீது ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஒரு பிரச்சனை டெஃபினட்டாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கச்சா எண்ணெய் கொஞ்சம் வாலட்டைல இருக்கு. எக்ஸஸ் சப்ளை சந்தையில் இருந்தாலுமே ஐ திங்க் வாலட்டிலிட்டி இன் க்ரூட் ஆயில் வந்து ஹையா தான் இருக்கிறது அண்ட் ஆஃபர்ஸ் அஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிவேதா. ஸோ இப்போ வந்து அது ஏறக்குறைய $64-65 ஒரு பேரலுக்கு வந்திருக்கிறது, which I think is slightly elevated இந்த பிரச்சனையினால். நிவேதா சார், நீங்க வெள்ளி வந்து நேத்து சாயந்தரம் 6% ஏற்றம் அடைஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ முன்னாடி ஒரு கட்டத்துல தங்கத்தை விட வெள்ளி ரொம்ப அதிகமா தாண்டி ஏற்றத்துல போயிட்டு இருந்தது. திரும்ப அது நடக்கலாங்களா சார்? இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கட்டத்துல இல்லை. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் சில்வர் வாஸ் த பிகெஸ்ட் கெய்னர். ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் இயர் கூட அப்படிதான் இருந்தது. ஸோ சில்வருக்கு, அதாவது இது ரெண்டுமே யூட்டிலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் நிவேதா. தட் இஸ் வை த ரன் அப் இஸ் தேர். சில்வர் வந்து வி ஆல்சோ ஹேவ் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் இல்லையா, நிறைய இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டி, அதாவது சோலார் செல்லா இருக்கட்டும், ஸ்டார்டிங் வித் சோலார் செல்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் தட் யூஸ் சில்வர்
in a lot of things. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டி பெரிய அளவில் இருக்கக்கூடிய சில்வர் தான். தங்கத்துக்கு வந்து வேற எந்த யூட்டிலிட்டியும் கிடையாது, வெறுமே ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மட்டுமே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் தட் அந்த மாதிரி ஒரு ரன்அப், வெள்ளியோடைய ரன்அப் வந்து கொஞ்சம் தங்கத்தை விட இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கலாம் அப்படின்றது டெஃபினெட்லி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. அண்ட் இரண்டாவது வந்து வெள்ளி வந்து டைரக்டா மைன் செய்வதில்லை. ஸோ டைரக்டா வந்து நம்ம சுரங்கத்திலேருந்து வெள்ளியை தோண்டி எடுக்க முடியாது. தங்கமோ காப்பரோ அலுமினியமோ இந்த மாதிரிலாம் எடுக்கிற மாதிரி வெள்ளி வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஆர் அதர் ஓர்ஸ் நம்ம வந்து சுரங்கத்திலேருந்து எடுக்கும்போது. ஸோ தட் டிஃபிகல்ட்டி ஆல்சோ ஆட்ஸ் டு த ஃப்ளேவர். அண்ட் ஒரு ஷார்ட் சப்ளை, ஆல்ரெடி அந்த ஷார்ட்டேஜ் வந்து வர மாதிரி இருக்கிறது. அந்த ஷார்ட் சப்ளை வரும்பொழுது டெஃபினட்டாக வெள்ளியோடைய விலை ஏற்றம் இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் தங்கத்தை விட ஹையராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் இந்த வருடம் கொஞ்சம் அப்படிதான் இருக்க போகுதுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் வர போகுதுங்க சார்? இன்னைக்குமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 150+ ரிசல்ட்ஸ் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ், இன்ஃபேக்ட் இந்துஸ்தான் யூனிலிவர், ஆயில் அண்ட் நேச்சுரல், ONGC, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், கோல் இந்தியா, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், முத்தூட் ஃபினான்ஸ், லூபின் லெபார்டரிஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், பாரத் ஃபோர்ஸ், பயோகான், பெட்ரோநெட் எல்என்ஜி, குஜராத் ஃப்ளோரோ, ஸோ இந்த மாதிரி இந்திரபிரஸ்தா கேஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. ஸோ கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் இதில் கலந்து பெரிய அளவில் வருகிறது. ஸோ டெஃபினட்டாக சந்தைக்கும் ஒரு இம்பேக்ட் வரும். தயவு செஞ்சு ரிசல்ட்ஸ் கேலண்டரை ஒரு 8 பார்த்து உங்கள் பட்டியலில் அந்த பங்குகள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2000+ ரிசல்ட்ஸ் நமக்கு கைவசம் இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் த ஹாஃப் வே மார்க். 2500 ரிசல்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி ரிலீஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது. 5000 ரிசல்ட்ஸ், 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் 2500 வரும்போது ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே மார்க். இன்னும் கூட அது 50-50 டிவைடடாக தான் இருக்கிறது. கெய்னர்ஸ் வர்சஸ் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50 தான் இருக்கிறது. ஸோ பெரிய அளவில் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் இன்னும் தரவில்லை. அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே தான், எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே லெவலில் தான் சஸ்டெயின் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, ஸோ ஹை டெலிவரி நேற்றைய தினம் பெரிய அளவில் நடந்துடக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து L&T, கோட்டக் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், சன் ஃபார்மா, ITC, Persistent Systems, HDFC AMC, ICICI Bank, NTPC. F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் பெரிய அளவு நடக்கக்கூடியது. வெறும் ஒரு 50 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ அதே லெவல் நேற்றைய தினம், இன்றைய தினம், ஆல்மோஸ்ட் நேற்று முன்தினம் ஏறக்குறைய அதே லெவலில் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கிறது. ஒரு சில பங்குகள் வந்து வாரி எனர்ஜிஸ், ஐஷர் மோட்டார்ஸ், ஃபெடரல் பேங்க், சிஞ்சின், லூபின் லேப்ஸ், ஆம்பர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபீனிக்ஸ் லிமிடெட், சோனா காம்ஸ். ஷார்ட் பில்டப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லெவல் as லாங் பில்டப் வச்சுக்கலாம். ஒரு 60 பங்குகள் இருக்கக்கூடிய பட்டியல். ஸோ லாங் அண்ட் ஷார்ட் பில்டப் வந்து ஒரு சேம் லெவலில் இருந்தால் நம்ம F&O செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது. அது இந்த சரிவோடையும் சந்தை செல்லலாம், ஏற்றத்தோடையும் சந்தை செல்லலாம், ஒரு பேலன்ஸ் இருக்கிறதாக நம்ம புரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் 50 ஷேர்ஸ் லாங் பில்டப், ஆல்மோஸ்ட் 60 ஷேர்ஸ் ஷார்ட் பில்டப். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்ல தான் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்தைக்குள் நம்ம இன்றைக்கு நுழையிறோம். ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் நடக்கக்கூடிய சந்தை வந்து பங்குகள் வந்து BHEL, டாரண்ட் பவர், ஜூபிலண்ட் ஃபுட்ஸ், IREDA, LTF, ஆயில் இந்தியா, ஸ்விக்கி, இந்தியன் பேங்க், கனரா பேங்க். இன்னைக்கு சந்தை 26,000 தாண்டுங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.